Hi friends, this is BOOPATHI. இந்த வீடியோவில் கிரெடிட் கார்டு கடனை எப்படி செட்டில் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். மோஸ்ட்லி எல்லாருமே கிரெடிட் கார்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். லாக்டவுனுக்கு முன்னாடியே நம்ம கிரெடிட் கார்டில் லோனோ இல்லை ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு மந்த்லி நம்ம பில்லு ஜென்ரேட் ஆகும், நம்ம பே பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த லாக்டவுன் டயத்தில் நமக்கு மேபி சேலரி வராமல் இருக்குது, இல்லாமல் சேலரி வரதுக்கு லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் கிரெடிட் கார்டு பில் எவ்ரி மந்த் ஜென்ரேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதை நம்ம செட்டில் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, மாரட்டோரியம் அவைல்டா இருக்குதுன்னு பாருங்க. அந்தந்த ரெஸ்பெக்டிவ் பேங்க்ல கேட்டு பாருங்க. சப்போஸ் மாரட்டோரியம் அவைல்டா இருந்ததுன்னா அதை எடுத்துக்கலாம். ஸோ நம்மளால பே பண்ணவே முடியல, இந்த மாசம் பே பண்ணவே முடியல அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி 2 மாசம், இப்போ 2 மாசம் வச்சுக்கோ, 2 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாம். பட் அதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா போடுவாங்க. ஸோ நம்மகிட்ட பே பண்ணவே ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு மாரட்டோரியம் எனக்கு அதை எடுத்துக்கல அப்படி இல்லாட்டி வீட்டில் ஜுவல்ஸ் ஏதாவது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கொண்டு போய் பேங்க்ல வச்சு, அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மி. ஸோ அதை வச்சு நம்ம அமௌண்ட்டை எடுத்துட்டு நம்ம கிரெடிட் கார்டு பில்லும் செட்டில் பண்ணலாம். ஸோ அப்புறம் கூட நம்ம அதை திரும்ப ஜுவல்ஸ் மீட்டுக்கலாம். நம்ம தேர்ட் ஆப்ஷன் பிஎஃப் அமௌண்ட் இருந்ததுன்னா, நம்முடைய எம்ப்ளாயி இதில் செக் பண்ணி பார்த்தோம்னா பிஎஃப் அமௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம அதை அப்ளை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அது 1 or 2 வீக்ஸ்ல நமக்கு இம்மீடியட்டா வந்துடும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு, ஏன்னா அது நம்மளுடைய ஓன் அமௌண்ட் தானே, ஸோ நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டும் கூட நம்ம செட்டில் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்ளை பண்ணனா உங்களுக்கு மேக்ஸிமம் 15 டேஸ்க்குள்ள நமக்கு ஆன்லைன்லேயே நம்ம எல்லாமே அக்கௌண்ட் நம்பர், பிஎஃப், ஆதார் நம்பர் எல்லாமே பெக்கா எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணி வச்சிருந்தோம்னா அது உங்களுக்கு ஈஸியாக அக்கௌண்ட்லேயே உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். ஸோ நம்ம அதை வச்சும் நம்ம செட்டில் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்படி இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட உங்களால காசு கேட்டு அவங்ககிட்ட உங்களை மாத்திக்க முடியும், அவங்ககிட்ட திரும்பி ரீபே பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க தயக்கப்படாம கண்டிப்பா கேட்டு வாங்கிக்கலாம். நீங்க அமௌண்ட் செட்டில் பண்ணிக்கலாம் நீங்க வாங்கிட்டு. ஸோ ஃபிஃப்த் ஒன் பார்த்தோம்னா, இப்போ நீங்க மோர் தென் 1 கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, ஸோ ஒரு கிரெடிட் கார்டு தான் நான் அமௌண்ட் இது லோன் போட்டுருக்கு, இன்னொரு கிரெடிட் கார்டில் எனக்கு கிரெடிட் லிமிட் இருக்கு அப்படின்னா நம்ம அந்த லிமிட்டை நம்ம டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட் நம்ம பேங்க் அக்கௌண்ட் மாத்துறதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ அது மூலமா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாத்தி நம்ம இந்த கிரெடிட் கார்டு பில்லை நம்ம செட்டில் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ சப்போஸ் அதுக்கும் அந்த கிரெடிட் கார்டுக்கும் பில்லு வந்துச்சுன்னா அதுவும் கூட நம்ம ஒரு 6 மாசம் ஒரு வருஷம் இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிட்டு மினிமமா நம்ம மந்த்லி அது கட்டிக்கலாம். நம்ம இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கிரெடிட் கார்டு பில்லை செட்டில் பண்ணிடணும். ஸோ நம்ம கிரெடிட் கார்டு பில் பே பண்ணலைனாலும் இல்லை லேட்டா பே பண்ணாலும் அதை வர்றத சார்ஜை விட நம்ம மந்த்லி இஎம்ஐ கட்டுறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் அவங்க எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ இதுல நம்ம இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம 6 மந்த்னா நம்ம எவ்வளவு ப்ராசஸிங் எவ்வளவு கட்ட போறோம், இது எவ்வளவு நமக்கு கிளியரா தெரியும். ஸோ நம்ம எப்படியாவது நம்ம கிரெடிட் கார்டு பில்லை செட்டில் பண்ணி ஆகும் நம்ம மந்த்லி.